Hi chutties, welcome to our கற்றல் கணிதம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6th standard mathematics term 3 chapter 1 fraction lesson தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ இல்லையா, சோ அதுல ப்ரீவியஸ் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபிராக்ஷன் வந்து எப்படி கம்பேர் பண்றது அப்படின்றது வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிராக்ஷனை எப்படி ஆட், சப்ராக்ட், மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷனை எப்படி ஆட் பண்றது அண்ட் சப்ராக்ட் பண்றது தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஆட் பண்ண போறோம், ஃபிராக்ஷனை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து 2 ஃபிராக்ஷன் நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேங்களா, ஸோ 2/4 அண்ட் 1/4 அப்படின்ற ஃபிராக்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இது எப்படி ஆட் பண்ணணும்? ஆட்னால என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? பிளஸ் இல்லையா. ஸோ அப்போ 2/4 பிளஸ் 1/4. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதுக்கான மீனிங். அடிஷன் ஆஃப் அதாவது 2 ஃபிராக்ஷனை ஆட் பண்ணுறது 2/4 அண்ட் 1/4னு 2 ஃபிராக்ஷன் எடுத்துக்கிறோம், அதை ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ஆட் பண்ணும் போது எப்போதுமே டினாமினேட்டரில் உள்ள நம்பர் வந்து சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ணுறதோ சப்ராக்ட் பண்ணதோ பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே வந்து சேமாக தான் இருக்குது. அப்போ இது வந்து டினாமினேட்டரில் உள்ள நம்பர் சேமாக இருந்துச்சு, 2 ஃபிராக்ஷன் எடுத்துட்டு அது டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா அது என்ன ஃபிராக்ஷன் சொல்லுவோம்? லைக் ஃபிராக்ஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த 2 லைக் ஃபிராக்ஷனையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஆட் பண்ண என்ன வரும் அப்படின்னா, கீழே இங்கேயும் 4 தான் இருக்குது, இங்கேயும் 4 தான் இருக்குது. ஸோ அப்போ காமனாக ஒரு 4 தான் வரும். இங்கே மேலே உள்ள நம்பரை மட்டும் ஆட் பண்ணினா போதும். ஸோ 2 + 1 என்னன்னு கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். 3/4. ஸோ இப்போ லைக் ஃபிராக்ஷனை நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2/4 அண்ட் 1/4. ஸோ இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 + 1 3/4ன்ற ஃபிராக்ஷன் கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இது அடிஷனில் லைக் ஃபிராக்ஷனை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து டினாமினேட்டரில் உள்ள நம்பர் வந்து சேமாக இல்லை அப்படிங்கும் போது நம்ம எப்படி ஆட் பண்ணுறது? இங்கே 4 இருக்குது, இதுக்கு பதிலாக இங்கே வேற ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் அன்லைக் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டினாமினேட்டர் சேமா இல்லை அப்படின்னா அது அன்லைக் ஃபிராக்ஷன் சொல்கிறோம். ஸோ அன்லைக் ஃபிராக்ஷன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். 2/3 அண்ட் 3/5 அப்படிங்கக்கூடிய அன்லைக் ஃபிராக்ஷன் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஆட் பண்ணுறதுனா என்ன பண்ணுவோம்? அந்த ஃபிராக்ஷனை எடுத்து ரைட் பண்ணி ப்ளஸ் 3/5. ஓகேங்களா, ஸோ 2/3 அண்ட் 3/5 அப்படின்ற ஃபிராக்ஷன் தான் ஆட் பண்ண போகிறோம். இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் சேமாக வர மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அப்போ டினாமினேட்டர் சேமாக வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது. ஓகேங்களா, கிராஸில் மல்டிபிள் பண்ணிவிட்டு கீழே 2த்தையும் மல்டிபிள் பண்ணி ரைட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அனதர் மெத்தட் என்ன அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ கிராஸில் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 அந்த 5 கூட மல்டிபிள் பண்ணணும். பிளஸ் மிடில் என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ். இதுவே சப்ராக்ஷன் இருந்தது அப்படின்னா மைனஸ் போடணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் 3 × 3 இது 2த்தையும் கிராஸ்ல மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ பாருங்க 2 × 5 என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். நம்ம டைரக்டாவே மல்டிபிள் பண்ணிடலாம். 2 5s are 10 பிளஸ் 3 3s are 9 டிவைடட் பை இங்கே கீழே 2த்தையும் அதை மாதிரி மல்டிபிள் பண்ணணும். 3 5s are 15. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை கிராஸில் மல்டிபிள் பண்ணி ரைட் பண்ணியாச்சு. இப்போ 10 கூட 9 ஆட் பண்ணணும். ஸோ 10 + 9 என்ன கிடைக்கும்? 19 டிவைடட் பை 15. ஓகேங்களா, ஸோ இப்போ 2/3 அண்ட் 3/5 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணி 19/15 கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், எல்சிஎம் மெத்தடில் இது எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எல்சிஎம் மெத்தட்னா கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் என்ன அப்படின்னா 3 and 5 இருக்கு இல்லையா. ஸோ அதை எல் ஷேப்பில் நம்ம போட்டு டிவைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி பண்ணுறோம். இப்போ 3யை வந்து எதால் டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 3 டேபிள். ஸோ 1 3s are 3. நெக்ஸ்ட் இந்த 5 அப்படியே கீழே ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதை எந்த டேபிளில் டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 5 டேபிள் இல்லையா. ஸோ 1 அப்படியே இருக்கும். 5 1s are 5. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இது 2த்தையும் எடுத்து எழுதி மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ எல்சிஎம் என்ன அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய இந்த காமன் மல்டிபிள் எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ 3 × 5னு இருக்கும். 3 5s are 15. ஸோ எல்சிஎம் என்ன அப்படின்னா 15 வருது. அப்போ 2/3ன்ற ஃபிராக்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 2/3 இது வந்து எது கூட மல்டிபிள் பண்ணால் கீழே டினாமினேட்டரில் 15 வருதுன்னு பார்க்கணும். ஸோ 3யை வந்து எந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 15 கிடைக்கும் அப்படின்னா 5 கூட மல்டிபிள் பண்ணால் 15 கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 2த்தையும் நம்ம சேம் நம்பரால் அதே 5ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 2 5s are 10 டிவைடட் பை 3 5s are 15. ஸோ 10/15 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ 2/3 அப்படின்ற ஃப்ராக்ஷனை நம்ம இந்த ஃபார்முக்கு 10/15 ஃப்ராக்ஷனை நம்ம மாற்றி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னா 3/5. ஸோ அதை எடுத்துக்கிறோம்.
இப்போ சேம் டினாமினேட்டரில் 15 வரணும். ஸோ அப்போ 5 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 15 கிடைக்கும்? 3ஆல் மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ ரெண்டுத்தையும் 3ஆல் நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணுறோம். 3 3s are 9 divided by 5 3s are 15. ஸோ இப்போ இந்த 2/3 அப்படின்ற ஃப்ராக்ஷன் தான் 10/15 கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் 3/5 அப்படின்றது தான் 9/15 மாற்றிருக்கோம் இல்லையா? அப்போ இப்போ பாருங்க டினாமினேட்டரில் நம்பர் வந்து சேமாக இருக்குது, 15 தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையும் நம்ம ஆட் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ 10/15 + 9/15. இப்போ கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால அப்படியே எடுத்து ரைட் பண்ணிடலாம். 15 10 கூட 9 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 19/15. ஸோ இதுதான் ஆன்சர். ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்குது பார்த்தீங்களா? கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருந்தது? 19/15 கிடைச்சது. சேம் எல்சிஎம் மெத்தட்லயும் 19/15 தான் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ராக்ஷனை ஆட் பண்றது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் எப்படி வந்து ஃப்ராக்ஷனை சப்ராக்ட் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3/4 - 1/2 அப்படின்ற ஃப்ராக்ஷன் எடுத்துக்கலாம். அதாவது 3/4லேருந்து 1/2 லெஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போதும் சொன்ன மாதிரி நம்ம அடிஷனில் என்ன பண்ணமோ சேம் ப்ரொசீஜர் தான் இங்கே சப்ராக்ஷன்லேயும் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக மேலே உள்ள நம்பர்ஸை மைனஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டரில் சேமாக இல்லை அப்படிங்கும் போது என்ன பண்ணணும்னா 2 மெத்தட் சொன்னேன் இல்லையா? ஒன்று எல்சிஎம் மெத்தட், இன்னொரு மெத்தட் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 3 கூட 2வை கிராஸில் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 2s are 6ன்னு கிடைக்கும் இல்லையா? 6 மைனஸ் இங்கே மிடில் இருக்கக்கூடிய மைனஸ். ஓகேங்களா? ஸோ இதுவே ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா இங்கே ப்ளஸ் போடணும். ஓகேங்களா? ஸோ இது சப்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால மைனஸ். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கிராஸில் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 × 4 என்ன கிடைக்கும்? 1 4s are 4 தான் கிடைக்கும். டிவைடட் பை கீழே என்ன கிடைக்கும்னா இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? 4 2s are 8. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து கிராஸில் மல்டிபிள் பண்ணியாச்சு. இங்கே 6லேருந்து 4 லெஸ் பண்ணணும். 6லேருந்து 4 லெஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 2. ஓகேங்களா? டிவைடட் பை 8. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரே டேபிளில் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? ஸோ 2 and 8 ரெண்டுமே ஒரே டேபிளில் கேன்சல் ஆகும். 2 டேபிள் இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 2ல் 1 2 இருக்கு. 8ல் எத்தனை 2 இருக்குன்னா 4 2s are 8. ஸோ 1/4 அப்படின்றது தான் ஆன்சர். இதுக்கு மேலே இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ஷன் நேரடியாக கொடுக்காம உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா சிம்பிளிஃபை த ஃப்ராக்ஷன் கொடுக்கலாம், சப்ராக்ஷன் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸில் இருந்தது அப்படின்னாலே அது வந்து சப்ராக்ஷன் தான். நெக்ஸ்ட் ஒன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷனை எப்படி மல்டிபிள் பண்ணுறது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் மூலம் பார்த்துடலாம். 3 × 1/4 அதாவது ஃப்ராக்ஷனை 3 கூட மல்டிபிள் பண்ணுறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா மேலே ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? நியூமரேட்டர் மேலே தான் மல்டிபிள் பண்ணணும், கீழே வந்து மல்டிபிள் பண்ணக்கூடாது நம்பர் இல்லாத பட்சத்தில். ஓகேங்களா? ஸோ 3 × 1 என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 தான் கிடைக்கும். டிவைடட் பை 4. இது இவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இதுவே நெக்ஸ்ட் வேற ஃப்ராக்ஷன் எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஃப்ராக்ஷனாக இருக்குது. இங்கே வந்து ஒரு ஹோல் நம்பர் இருக்கிறதுனால இது கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டுமே ஃப்ராக்ஷனாக எடுத்துக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 1/2 × 1/4 ரெண்டுமே இப்போ ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி மல்டிபிள் பண்ணுறது அப்படின்னா மேலே நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 × 1 என்ன கிடைக்குன்னா 1 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் கீழே வந்து டினாமினேட்டர் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். 2 × 4 2 4s என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். ஸோ 1/8 தான் ஆன்சர். நீங்கள் வந்து அடிஷனில் பண்ண மாதிரி கிராஸ்லலாம் மல்டிபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக மேலே மல்டிபிள் பண்ணணும், கீழே ரெண்டுத்தையும் இதை மல்டிபிள் பண்ணி ரைட் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? இவ்வளோதான் ஆன்சர். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதுவே வந்து ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் ஒன்று இருக்குது, ஃப்ராக்ஷன் ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடியதை நார்மலாக ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிக்சடை எப்படி நார்மல் ஃப்ராக்ஷன் மெத்தடுக்கு ஃப்ராக்ஷனாக மாற்றுறது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் பார்க்கலாம். இப்போ 1/2 அப்படின்ற ஃப்ராக்ஷனை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கிறதா மீனிங் 1 வந்து கீழே எப்போதுமே இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ 1/2வை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இதுக்கு மீனிங் என்ன? டிவைடுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இந்த 1/2 டிவைடட் பை 2 இதுதான் நம்ம எப்போதுமே ரைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கீழே வந்து டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லைன்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 1 இருக்கிறது அர்த்தம். அப்போ 2/1ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1/2 டிவைடட் பை 2/1ஆல் இதை வந்து டிவைட் பண்ணணும் இல்லையா? இப்போ இந்த 2/1 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா டிவைடில் இருக்குது. ரெண்டுமே ஃப்ராக்ஷனாக இருக்கும் போது இதுக்கு வந்து டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு தலைகீழி என்ன வரும் அப்படின்னா மேலே
உள்ள நியூமரேட்டரில் உள்ள ஃப்ராக்ஷன் வந்து அப்படியே தான் இருக்கும், 1/2 அப்படியே தான் இருக்கும். இந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய டிவைடில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது 2/1க்கு தலைகீழி என்ன வரும் அப்படின்னா, இது தலைகீழி மாற்றணும்னா 2/1 அப்படிங்கிறது 1/2 மாறும் இல்லையா. அப்போ மேலே போய் என்ன பண்ணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணும். ஓகேங்களா. ஸோ ஒரு நம்பருக்கு ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்கு, டிவைடில் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா அது மேலே போய் மல்டிபிளா மாறும். ஓகேங்களா. அப்போ மல்டிபிளா மாறி ரெசிப்ரோக்கல் வந்து 2/1க்கு என்ன கிடைக்கணும், 1/2ன்னு கிடைக்கும். இப்போ நார்மல் நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கு இல்லையா. இப்போ இதை என்ன பண்ணலாம், மேலே நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். 1 × 1 என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். 2 × 2 என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். 2 2s are 4. இப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ டிவைட்ல இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்து அதை அப்படியே மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன். சப்போஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனா இருக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சர் ஃப்ராக்ஷனை வந்து நார்மலா ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை மாதிரி பண்ணணும். ஓகேங்களா. டிவைட் பண்ணி அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் இம்ப்ராப்பர் அண்ட் மிக்சர் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், மிக்சர் ஃப்ராக்ஷனால என்னன்னு தெரியும். இம்ப்ராப்பர்னா என்ன இருக்கும், மேல நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா கிரேட்டஸ்ட் வேல்யூவா இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் மிக்சர் ஃப்ராக்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். மிக்சர்னா ஒரு ஹோல் நம்பர் வித் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கும். இதுதான் மிக்சர் ஃப்ராக்ஷன். நம்ம வந்து ஆல்ரெடி டெஃபினேஷன்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா அதை வந்து எப்படி இம்ப்ராப்பரா கன்வெர்ட் பண்றது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இருக்கிறது எப்படி மிக்சர் ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 2 × 1/2. ஓகேங்களா. 2 1/2 இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா இது மிக்சர் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா. ஒரு ஹோல் நம்பர் இருக்கு வித் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா. இதை வந்து மிக்சர் ஃப்ராக்ஷன் சொல்றோம். இதை என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இம்ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்து கிராஸ்ல ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணணும், கீழே வந்து இந்த 2 வந்து 2 கூட மல்டிபிள் பண்ணிட்டு பிளஸ் மேல நியூமரேட்டர் கூட ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ பாருங்க 2 × 2 என்ன கிடைக்கும், 2 2s are 4, 4 + 1 5 டிவைடட் பை. ஓகேங்களா. கீழே என்ன நம்பர் இருக்கோ டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரை நம்ம கீழே போட்டணும். இதுதான் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். பாருங்க மேல உள்ள நியூமரேட்டர்ல உள்ள நம்பர் எப்படி இருக்குன்னா கீழே உள்ளதை விட கிரேட்டஸ்டா இருக்கு இல்லையா, 5/2. ஸோ அப்போ ஒரு மிக்சர் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பரா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இதுதான் வந்து மிக்சர்ல இருந்து இம்ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ண மெத்தட். நெக்ஸ்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன ஃப்ராக்ஷன் 5/2 அப்படின்றது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ அதுவே நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சடா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 வந்து 2ஆல டிவைட் பண்ணணும். இதான இதுக்கு மீனிங். 5 / 2னா என்ன பண்ணணும், 5 வந்து 2ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இங்க வந்து பாருங்க சைடு ஒர்க்கா நம்ம பண்ணலாம். 5 வந்து 2ஆல டிவைட் பண்ணணும். 5ல எத்தனை 2 இருக்குன்னா 2 2s are 4. 2 டேபிள் நீங்க அதுக்கு சொல்லி பார்க்கணும். 2 2s are 4 வரைக்கும் தான் இருக்கு. அடுத்து 3 2s are 6 ஆகும். இதை விட ஹையஸ்டா போகும் இல்லையா. அப்ப 5ல 4 லெஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 5 - 4 1ன்னு கிடைக்கும். அப்ப இந்த 5 வந்து கரெக்டா 2 2s are 4 வரைக்கும் தான் அது டிவைட் பண்ணுது. இந்த பேலன்ஸ் 1 வந்து அந்த 2ஆல டிவைட் பண்ண முடியல. அப்ப இது எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா மேலே உள்ளதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோஷன் சொல்லுவோம், கீழே உள்ளதை ரிமைண்டர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ கோஷன்ட்டை வந்து முன்னாடி ரைட் பண்ணிட்டு கோஷன் வந்து 2 முன்னாடி ரைட் பண்ணியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் இந்த 1 ரிமைண்டர் 1 வந்து 2ஆல டிவைட் பண்ண முடியல இல்லையா. அப்போ 1 வந்து டிவைடட் பை 2ன்னு நம்ம ரைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ 2 × 1/2 இதுதான் வந்து மிக்சர் ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நார்மல் நீங்க மல்டிபிள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு திரும்பவும் இந்த 5/2 கிடைக்கும். 2 2s are 4, 4 + 1 5 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சர்ல இருந்து இம்ப்ராப்பருக்கும் இம்ப்ராப்பர்ல இருந்து மிக்சர் ஃப்ராக்ஷனுக்கும் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே சுட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங் சுட்டீஸ்.